நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். அடிமையாக இருக்கலாம், ஆனால் கொத்தடிமையாக இருக்கக்கூடாது. அப்படி தான் நிறைய பேர் கொத்தடிமையாக இருந்துட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து சத்யராஜ். அவர் நம்ம தளபதி விஜய் பற்றி பேசின ஒரு கருத்துக்கு வந்து சிபி சத்யராஜுக்கு கொடுத்துருக்கு அந்த ஒரு செருப்படி அப்படின்றது அவர் எதிர்பார்த்துருக்க மாட்டார். என்னடா என் பையனே போட்டு பொழக்கிறான், அவனே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறன்ற மாதிரி தான் இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சில பேர் அழுதா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி தான் வந்து சத்யராஜ் வந்து தேம்பி தேம்பி கதறி அழுதுட்டு இருந்திருக்காரு. அதாவது எஸ்டர்டே நடிகர் சத்யராஜ் கொளத்தூர் தொகுதிக்கு வந்து போயிருக்காரு ஒப்பாரி வைக்கிறதுக்கு. ஏன்னா அது ஒப்பாரி கழகம் தானே, திமுக கிடையாது. அது பேர் வந்து ஒப்பாரி கழகம். எப்பயுமே வந்து ஒப்பாரி வச்சுட்டே இருப்பாங்க. நம்ம தளபதி விஜய் வந்து ஜெயிச்சு கிட்டத்தட்ட 1 மாசம் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் வந்து ஐயோ அம்மானு நெஞ்சில் அடிச்சுட்டு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. எங்க போனாலும் வந்து ஒப்பாரி வைக்கிறது. சாவு வீட்டுக்கு போனாலும் ஒப்பாரி தான், கல்யாண வீட்டுக்கு போனாலும் ஒப்பாரி தான், வேற எந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலும் தாவேக்கா பத்தி பேசி ஒப்பாரி வைக்கிறதே வேலையா இருந்துட்டு இருக்கு. அப்படிதான் சத்யராஜ் வந்து குளத்தூருக்கு போயிட்டு ஐயோ விஜய் நீ வந்து என்னுடைய தலைவன் ஸ்டாலினே வந்து தோக்கடிச்சிட்டு என்னால் தாங்க முடியல, எனக்கு கண்ணு ஃபுல்லாக தனியா வருது அப்படின்னு வந்து இந்த நடிகர், இவர் நடிகர் கிடையாது, மகா நடிகர். அதுக்கேற்ற மாதிரி தான் நேற்று செம்மையாக நடிச்சு வச்சிருக்காரு. அம்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆஸ்கர் நடிப்பு ரக்கனையே வந்து இவர் பீட் பண்ணுறது போல அந்த அளவுக்கு நடிச்சு தள்ளி இருக்காரு. ஆனால் சில பேர் அழுகிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதில் சத்யராஜ் கட்டப்பா, ஏன்னா இந்த கட்டப்பா நம்ம தளபதி விஜய் வந்து ரொம்ப கேவலமான விமர்சனம் வந்து பண்ணி வச்சிருந்தாரு. அதுக்கு சேர்த்து வச்சு கடவுள் வந்து வச்சு செஞ்சுட்டாரு. கர்மா இஸ் பூமராங்க அப்படின்ற மாதிரி. அது மட்டும் கிடையாது, திமுக ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுறது கூட பரவாயில்ல, RSS ஓட்டு போடுங்க, பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்ன உடனே எக்ஸ்ட்ராவா எல்லா மக்களும் சேர்ந்து புழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ நீ சங்கியாவும் இருக்க கொத்தடிமையாவும் இருக்கியான்ட்டு வந்து. அது மட்டும் கிடையாது, சிபி சத்யராஜ் வந்து எப்பயுமே வந்து தரமான செருப்படி அப்படின்றது வந்து தளபதி விஜய் பற்றி உங்க அப்பா பேசுறப்பெல்லாம் வந்து கொடுத்துருப்பாரு அவங்க அப்பாவுக்கு. அப்படிதான் வந்து இவர் இந்த மாதிரி வந்து புலம்பி வச்சுருந்த பார்த்துட்டு வந்து இக்னோர் நெகட்டிவிட்டின்ற மாதிரி வந்து நம்ம தளபதி விஜய் வந்து மாசம் நடந்து போற அந்த ஒரு போஸ்டர் போட்டிருக்காரு. அதாவது இவருக்கு நம்மளாம் வந்து செருப்படி தர தேவையில்ல, அவருடைய பையனே வச்சு செஞ்சிருவார்ன்றது தான் உண்மையான விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.